யுத்தம். பெரிய பாடகராயிட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். தேமுதிக சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு விருப்ப மனு விநியோகம் தொடங்கிய முதல் நாளே விருப்ப மனு வாங்க தொண்டர்கள் ஆர்வம் காட்டாததால் தேமுதிக அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பெயருக்கு ஒரு சிலர் வந்து விருப்ப மனுக்களை பெற்று சென்றாலும் பிரபலங்களோ கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோ ஒருவர் கூட விருப்ப மனுக்களை பெறவில்லை. பிரேமலதா விருப்ப மனுக்களை விஜயகாந்த் சமாதியில் வைத்து பூஜித்த நிகழ்ச்சியிலும் LK சுதீஷ் தவிர்த்து பெரும்பாலான முக்கிய நிர்வாகிகள் அதில் பங்கேற்கவில்லை. ஒருவேளை நிகழ்ச்சிக்கு சென்றால் கட்டாயப்படுத்தி விருப்ப மனுக்கள் வாங்க வைத்து விடுவார்களோ என்று பயந்து பலர் கட்சி அலுவலகம் பக்கமே வரவில்லை என்று சீனியர் தொண்டர் கலாய்த்தார். எவ்வளவு போராட்டம்டா. தேங்க்யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். இந்த விவரமெல்லாம் அறிந்தும் பிரேமலதா கூட்டணி குறித்த அறிவிப்புக்காக 2 நாட்கள் பொறுத்திருக்கும்படி கூறி சென்றார். நாளை மறுநாள் விருப்ப மனு கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே நேர்காணல் நடக்க இருக்கிறது. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, இன்னும் எதுவும் தெரியல. எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். எந்த தொகுதி, எத்தனை சீட்டு, யார் வேட்பாளர், எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறோம். சரிங்களா?